சென்னையில் கடும் பனிமூட்டத்தால் அதிகாலை முதல் புறநகர் மின்சார ரயில் சேவை தாமதம். விமான நிலையத்தில் இருந்து டெல்லி, மும்பை செல்லும் 5 விமானங்கள் தாமதமாக இயக்கம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உடனடி தூதரக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சுமார் 49 கோடி ரூபாய் கல்விக்கடன் தள்ளுபடி. மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் தள்ளுபடி செய்வதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரே மாதிரியான சுங்க கொள்கை அமல்படுத்தப்படும். வாகன ஓட்டிகள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த ஆண்டை விட 295 கோடி ரூபாய் அதிகம் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். RSS தலைவர் மோகன் பாக்வத் பேச்சுக்கு மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் உணவு தேடி வந்த யானையை துன்புறுத்திய மக்கள். கோபமடைந்து பொக்லைன் இயந்திரத்தை தாக்கிய யானையால் பரபரப்பு. மெக்சிகோ, கனடா நாடுகள் மீதான வரி விதிப்பு நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தம். போதைப் பொருள் கடத்தல், சட்டவிரோதமாக குடியேற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததை ஏற்று ட்ரம்ப் நடவடிக்கை. ஆண்டவன் பெயரால் அரசியல் செய்வோர்களிடையே அரசியலை கடந்து திருப்பணிகள் செய்கிறோம். திமுக ஆட்சியில் இதுவரை 2504 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சீருடை பணியாளர் தேர்வு வாரிய முறைகேடுகளை வெளியிட்டதால் தீ வைத்துக் கொள்ள சதி நடந்ததாக ADGP கல்பனா நாயக் குற்றச்சாட்டு. வேண்டுமென்றே நடந்தது என்று புகாருக்கான சான்று இதுவரை கிடைக்கவில்லை என DGP சங்கர் ஜிவால் விளக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி காவல்துறையினர் குவிப்பு. இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவித்திருந்த நிலையில் நடவடிக்கை. ராணிப்பேட்டை காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். ஒருவரை சுட்டுப்பிடித்த காவல்துறையினர் மேலும் சிலரை தேடி வருவதாக விளக்கம். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் நிதியை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். மக்களவையில் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். பெயரால் வீடு கட்டும் இந்த திட்டத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதனை முழுமையாக கட்டி முடிப்பதற்குரிய அனைத்து பணிகளையும் கண்காணிக்க வேண்டும், ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். முதன்முதலாக பெரியாரை எதிர்த்து தனி இயக்கம் தொடங்கியவர் அண்ணா என்று சீமான் பேச்சு. அண்ணா வந்த பிறகுதான் அரசியல் மேடைகளில் தமிழர் வரலாறு பேசப்பட்டதாகவும் கருத்து. பிரபாகரனுடன் தான் இருந்ததற்கான ஆதாரங்களை வெளியிடும் காலம் வரும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. அவற்றையெல்லாம் நான் வெளியிடவில்லை, அது வெளியிடுகிற காலம் வரும். அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்கு பணிபுரிந்தோம், பக்கபலமாக இருந்தோம் என்பதை நாடும் ஏடும் உலகெங்கும் வாழும் தமிழர்களும் அறிந்து கொள்வார்கள். தேனி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே உட்கட்சி பூசல். தலைமைக்கு தவறான கருத்துக்களை அளிப்பதாக மாவட்ட செயலாளர்கள் மீது மகளிர் அணி உறுப்பினர் குற்றச்சாட்டு. அதனால எனக்கு இந்த போஸ்டிங்கும் தேவையும் இல்லை. எனக்கு இவ்வளவு தூரம் குற்றச்சாட்டி ஊரே பேசும்போது என் மனநிலைமெல்லாம் நம்ம ஏன்டா இருக்கோம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு ஆளாக்கிட்டு அதை ஒரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதற்கான தீர்வு சொல்லாத போது எனக்கு எந்த ஒரு நியாயமும் இனிமே இங்க இருக்கிற யார்கிட்டையும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே நான் தளபதி கிட்ட மட்டும்தான் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். இது எல்லாமே தளபதியோட பார்வைக்கு போகணும். இதனால கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வாஷிங்டனில் அதிபர் ட்ரம்பை வரும் 13ஆம் தேதி சந்தித்து பேசுகிறார். வாக்கு இயந்திரங்களில் 10% வாக்குகளை மாற்ற பாஜக திட்டம். ஹரியானா தேர்தலை சுட்டிக்காட்டி டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீடியோ வெளியிட்டு குற்றச்சாட்டு. நாட்டில் பல முன்னணி நிறுவனங்கள் இருந்தாலும் அதானி நிறுவனத்திற்கே அரசு ஆதரவாக உள்ளதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவர் உரையில் எந்த புதிய அம்சமும் இல்லை என்றும் பேச்சு.
பனாமா கால்வாய் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு பணிந்தது பனாமா. சீனாவுடனான ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.